வணக்கம். இந்த ஆட்சி ரீல்ஸுக்கான ஆட்சி. இதை நம்புங்க, நம்பாம இருக்காதீங்க. நிஜமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இது ரீல்ஸுக்கான ஆட்சி தான். கொஞ்சம் வெளியே வாங்க, ரீல்ஸ் மோகத்துல இருந்து ரியல் லைஃபுக்கு வெளியே வாங்க, ரியலா மக்களுக்கான ஆட்சியை கொடுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து இங்க குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது ரீல்ஸுக்கான ஆட்சி, ரீல்ஸுக்கான ஆட்சின்னு. பல பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க விஜய் மாற்றத்தை தருவாருங்க, விஜய் மாற்றத்தை தருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவர் மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இல்லைன்னா யாரு சொன்னா? இப்ப பாருங்க, பூந்தமல்லி காட்டு பக்கத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிகப்படியான வீடுகளை என்ன பண்ணிருக்க தரமட்டாக்கி இருக்கிறாரு. அரசு நிலத்துல அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகள் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளிட்டாரு. இன்னைக்கு பல குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கு, குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகாம தவிச்சுன்னு நடுத்தருவில் இருக்கிறாங்க. இதே விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு? அரசு நிலத்துல பல ஆண்டுகளாக வீடு கட்டி சட்டப்பூர்வமா மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, சொத்து வரி, இது மாதிரி வரிகள்லாம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதன் பேஸ்ல உங்களுக்கு பட்டா கொடுப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் திருவாயால தேர்தல் அறிக்கையில சொன்னது. ஆனா இன்னைக்கு பூந்தமல்லியில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வீடும் கிடையாது, பட்டா கிடையாது, உடனே இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளிட்டு நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாரு. இது மாதிரி மாற்றத்தை கொடுத்தாரு அப்படின்னு தான் இங்க நம்ப வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எதிர்கட்சிகள் எதுனா பேசுனா உடனடியே அரெஸ்ட். இதே தாவேக்கால இருக்கிறவங்க தப்பு பண்ணா அரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரு பெரிய மாற்றம். இது போல பல மாற்றங்களை விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு, கொடுக்காமலாம் கிடையாது. சோ இதெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது இது ரீல்ஸுக்கான ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு வராங்க. இல்ல நாங்க நம்ப மாட்டோம், இது ரியலான ஆட்சி, எங்க விஜயன் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க அமைச்சரே சொல்றாங்க ரீல்ஸுக்கான ஆட்சி, அதை கன்ஃபார்ம் பண்றாங்க, கொஞ்சம் தயவு செய்து நம்புங்க அப்படின்னாலும் நாங்க நம்ப மாட்டோமே, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பல பேர் என்ன பண்றாங்க, முட்டு குத்துட்டு இருக்காங்க. சம்பவம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்கிறாங்களா, தொழில்துறையில இந்த அளவுக்கு லஞ்சம் நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு பல குபீர்களை என்ன பண்ணாங்க, கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 25,000 கோடின்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலான 2 நிறுவனங்கள் இங்க முதலீடு செய்யறேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு ஆந்திரால போயிட்டு என்ன பண்ணாங்க, முதலீடு செஞ்சாங்க. சோ உடனே இங்க பல பேர் என்ன பண்ணாங்க, தாவேக்கு ஆட்சிக்கு முதலீடுகள் வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, பிரச்சனைகளை சொன்னாங்க. உண்மையும் அதுதான். திமுக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த முதலீடுகளை தாவேக்கா உடனே இது மாதிரி என்ன பண்றாங்க, துச்சப்படுத்தி பக்கத்து மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி கூட பேச்சுகள் முன் வந்தது. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இங்க தாவேக்கா ஆட்சி சரியில்லை, அதனாலதான் போயிட்டாங்க அப்படின்னு பல பேச்சுகள் அடிபட்டது. உடனே அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன கோவப்பட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, யாராவது கேள்வி கேட்கட்டும் சட்டமன்றத்துல, அவங்க முகத்திரி அப்படி கிழிச்சு விட்டுருவேன், என்கிட்ட பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னதான் எவிடன்ஸ், இங்க இருந்து போனாங்களே, ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, அந்த எவிடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம். ஆனா அவங்க சொன்னாங்க பாருங்க பிரஸ் மீட்ல, எங்க ஆட்சி வந்தோடனே 2 முதலீடுகள் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்களே, திமுக ஆட்சி செய்யும் போது கிட்டத்தட்ட 20க்கும் மேலான முதலீடுகள் வெளியே போயிருக்குது, ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க, கிராஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் போச்சு அப்படின்றதுக்கு தானே எவிடன்ஸ் கொடுக்குறேன். நீங்க திமுக ஆட்சி காலத்துல போனதை பத்தி நீங்க பேசுறீங்களே, அதுக்கு இது சரி கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கூட பல கேள்விகள் வந்தது. ஆக்சுவலா திமுக ஆட்சி காலத்துல இங்கிருந்து போனா கூட எவ்வளவு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, அதை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. ஏன்னா கொடுத்தா மாட்டிப்பாங்க. சோ அதனால போனதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெயில் ஆனதை மட்டும் பேசுவோம், பாஸ் ஆனதை எதுக்கப்பா நம்ம பேசணும் அப்படின்ற பேக் அடிச்சுல என்ன பண்ணாங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்க. சொன்னது மாத்திரம் இல்லாம நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, ஊழல் நடந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சிஎம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம கடந்த திமுக ஆட்சியில தொழில்துறை ரொம்ப டவுன்ல இருந்தது, டிஆர்பி ராஜா சரியா இல்ல, அவங்க தம்பி லஞ்சம் வாங்கினாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பல விஷயங்கள் சொன்னாங்க. இந்த பக்கத்துல நாரா லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, நம்ம சந்திரபாபு நாயுடைய பையன், ஆந்திரா மாநிலத்துல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்னன்னா, திமுக ஆட்சி காலத்துல தொழில் நிறுவனங்கள் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது, அவங்கள மாதிரி எல்லாம் ஆட்சி செய்யவே முடியாதுங்க. அதுவும் டிஆர்பி ராஜா இருக்கிறாரு, அவர் பிளானிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்கு சரியான ஒரு போட்டி இருந்தது. ஏன்னா தொழில் நிறுவனங்களை உள்ள கூட்டு வர்றதுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு முந்தியடிச்சுன்னு போட்டி போட்டோம். இதுல திமுக தான் ஜெயிச்சது. அதிகப்படியான தொழில் நிறுவனங்களை
திமுக வந்து என்ன பண்ணுச்சு, சாதுரியமா அவங்களுடைய ஆட்சி திறமையினால பிளானிங்னால அங்க கொண்டு போனாங்க. ஸோ சூப்பரா இருந்தது. சர்டிபிகேட் கொடுக்கறது யாரு? பக்கத்து மாநிலம் இருக்கிற ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் யாருன்னா, நம்ம கீர்த்தனாக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ரீல்ஸ் போட்டாங்க. முதலீடுகளை வந்து ஈர்க்கிறதுக்கு ரீல்ஸ் மூலியமா அழைப்பு கொடுத்தாங்க. அந்த ரீல்ஸ் வந்து பயங்கரமா இங்க பேசப்பட்டது. ஏங்க ஒரு அமைச்சர் போயிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு நீங்க முதலீடுகளை வந்து அழைக்கிறீங்களா, யாருங்க வந்து முதலீடு செய்வா அப்படின்னு சொல்ல பல சர்ச்சைகள் கிளம்புச்சு. அப்போ அந்த நாரா லோகேஷ் அவர்கள் தான் என்ன பண்ணாருன்னா சப்போர்ட் பண்ணாரு. நம்ம நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா சப்போர்ட் பண்ணாரு. சோ இப்படி இருக்கும்போது அதே அமைச்சர் தான் பதிலடி கொடுக்கிறாரு. இந்த அதாவது எந்த கீர்த்தனா அவர்கள் இங்க தொழில்துறை வீக்கா இருந்து சொன்னாங்களோ அந்த தொழில்துறை குறித்து அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு மனசு வரல. அவர் வந்து என்ன பண்றாரு சொல்றாரு, திமுக ஆட்சி காலத்துல தொழில்துறை எந்த அளவுக்கு இருந்தது, எங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையா போட்டி இருந்தது, இதுல திமுக எத்தனை நிறுவனங்களை எங்களுக்கு வர வேண்டிய நிறுவனங்களை கூட உள்ள கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய பிளானிங் அவங்களுடைய சாதுர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. சோ அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சோ இவங்க கொடுக்கல, அவர் தான் சப்போர்ட் பண்றாரு. அப்போ இவங்க சொல்றாங்க லஞ்சம் நடந்திருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. தொழில்துறையில லஞ்சம் நடந்திருக்குதுன்னு. சரிங்க, லஞ்சம் நடந்திருக்குதுன்னு சொல்றீங்களே, எங்க எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எவிடன்ஸ் கேக்குறாங்க. எவிடன்ஸ் வந்து ட்விட்டர்ல கமெண்ட்ல இருக்குது, போய் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவிடன்ஸ் கமெண்ட்ல இருக்குதா என்ன அப்படின்னா, இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்கங்க, தொழில்துறையில் லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. அந்த வீடியோல யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், 100% லஞ்சம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டாராம். அந்த கமெண்ட்டை வச்சுதான் நான் வந்து சொன்னேனே கண்டி, என் பாக்கெட்ல ஒண்ணுமே கிடையாது எவிடன்ஸ், அதுதான் எவிடன்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து எவிடன்ஸா வச்சு என்ன பண்றாங்க, பொது வெளியில திமுக ஆட்சி மேல ஒரு கலங்க விளைவிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு போடுறாங்க. இப்ப தெரியுதா நான் ரீல்ஸுக்கான ஆட்சி ஏன் சொன்னேன் அப்படின்னு. ஏற்கனவே இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்களா, அப்போ அவங்க அந்த ரீல்ஸே ஒரு சாட்சி தாங்க. நான் ரீல்ஸ் போட்டல வந்து எல்லா நிறுவனங்களும் அழைக்கிறதுக்கு ரீல்ஸ் போட்டல, அதுவே ஒரு சாட்சி தான். ஸோ ரீல்ஸை தான் இவங்க வந்து காரணம் காட்டுறாங்களே கண்டி, உண்மையான எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது இப்போ தாவேகா சார்பா நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா சப்போர்ட்டிவா 4-5 கமெண்ட் வரதா செய்யும், எதிர்த்து கமெண்ட் வரதா செய்யும். ஆனா கமெண்ட் போடுறத வச்சு நம்ம எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா, லஞ்சம் நடந்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க போடுறவன் யாருன்னே தெரியாதுங்க, மூஞ்சி முகர கூட நம்மளுக்கு தெரியாது, இஷ்டத்துக்கு போடுவாங்க, ஆமா நடந்துச்சுன்னு எல்லாமே இது பண்ணுச்சுன்னு எப்படி வேணா சொல்லுவாங்க. அதெல்லாம் கமெண்ட் எல்லாம் வச்சு வந்து நம்ம ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பு இல்லாம இப்படி பேசலாமா? ஏன்னா இவங்க ஒரு அமைச்சர், தாவேகா நிர்வாகி கிடையாது. நீங்க தாவேகா நிர்வாகினா உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லலாம், இஷ்டத்துக்கு பேசலாம். ஆனா நீங்க ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சர், உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தமிழ்நாடு அரசுடைய வார்த்தை, உங்களுடைய கமெண்ட் தமிழ்நாடு அரசுடைய கமெண்ட், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க, வாயில வந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. கமெண்ட்ல வந்தது அப்படின்றதுக்காக அது எவிடன்ஸா எடுத்துக்க முடியுமா? கோர்ட்லயே போறாங்க நாளைக்கு, இது கேஸ் விஷயமா கோர்ட்ல போறாங்கன்னு வச்சுப்போமே, ஜட்ஜி ஐயா கேட்பாரு, சொல்லுங்க மேடம், நீங்க வந்து இது மாதிரி தொழில்துறையில லஞ்சம் நடந்துன்னு சொல்லிங்க, எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்தாங்க சார், ட்விட்டர்ல நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தாரு 100% லஞ்சம் நடந்திருக்கு, இந்தாங்க எவிடன்ஸ்ன்னு சொன்னா கோர்ட் ஏத்துக்குமா இல்ல ஜட்ஜே தான் ஏத்துப்பாரா? சோ எவிடன்ஸ் இல்லாம பொதுவெளியில ஒரு அமைச்சர் பேசக்கூடாது, அவதூறு பரப்ப கூடாது. ஆனா தொடர்ச்சியா திமுக மேல அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ரீல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு. சோ இது ரீல்ஸுக்கான ஆட்சின்னு இப்போ கூட நம்புங்க, நம்பாம இருக்காதீங்க, நம்புங்க. அதே போல ரீல்ஸுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல இவங்க ஆய்வு நடத்த போனாங்கல்ல, அந்த ஆய்வு நடத்தல போனல ஒரு குழந்தை பொண்ணு, மைனர் பொண்ணு கிட்ட இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? உங்க வீட்டு பெண்களை இப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? பொதுவெளியில வந்து இங்கிலீஷ் தெரியல, தமிழ் தெரியல, மேக்ஸ் தெரியல, சயின்ஸ் தெரியல, சோசியல் சயின்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பெண்களை பொதுவெளியில இப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? கேள்வி அதுதான். ஒரு மைனர் பொண்ண இந்த அளவுக்கு வந்து நீங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறீங்களே, உங்க ரீல்ஸ் மோகத்துக்கு இன்னும் என்னென்னதான் செய்யணும் சொல்லுங்களேன். சோ இவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா, விளையாட்டுக்கு செய்யறாங்களான்னு நம்மளுக்கு தெரியலங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்க, யாருங்க பொறுப்பு? இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, யாரு பொறுப்பு? சோ நீங்க ஆய்வு நடத்துங்க, நீங்க ஒரு அமைச்சர் ஆய்வு நடத்துங்க, நடத்த வேணா நீங்க யாருமே சொல்லல, உங்களை யாருமே இங்க வந்து தடை பண்ணல. நீங்க அமைச்சரா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எம்எல்ஏவால கூட பரவாயில்ல, ஒரு ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆய்வு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இது நின்னபாடு கிடையாது. இவங்க தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே ஆய்வு நடத்துறாங்க. அமைச்சரை தாண்டி, எம்எல்ஏவை தாண்டி, மக்களுடைய பிரதிநிதிகளா தாண்டி ஒரு சாதாரண நிர்வாகி போயிட்டு ஆய்வு நடத்துறாங்க, அது ஓகே. ஆனா
ஒரு குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு அதை ரீல்ஸா எடுத்து போடுறீங்களே, உங்க வீட்டு குழந்தைங்களை இப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவீங்களா? ஒரே ஒரு வார்த்தை, முடியாது. ஏன்னா நீங்க ஆய்வு நடத்த போறேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸை வந்து நீங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க கேவலம். இன்னைக்கு இந்த வீடியோ தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. யாரா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கல்ல, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இது ரீல்ஸுக்கான ஆட்சி அப்படின்றது தெரியுதா இல்லையா? சோ தொடர்ச்சியா தாவேகாவின் நிர்வாகிகள், அமைச்சர்கள் ரீல்ஸ்ல தான் இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்களே கண்டி, மற்றபடி நிஜத்துல மக்களுக்கு இவங்களால என்ன நடந்திருக்கு, என்ன திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்க, இது வரைக்கும் 54 நாள் என்ன திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி மக்கள் கிட்ட வரவேற்பு எடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. கிடையவே கிடையாது. சாதனைகள் எதுவுமே கிடையாது. ஆனா ரீல்ஸ்ல மட்டும் தெரிக்க விடுவாங்க. பாட்டை போட்டு தெரிக்க விடுவாங்க, அதை போட்டு தெரிக்க விடுவாங்க, இதை போட்டு தெரிக்க. ரீல்ஸ்ல மட்டும்தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ரீல்ஸை போட்டனா ஒரு 10 பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் பார்த்துட்டானா நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நினைப்பு இவங்களுக்கு. நம்ம சூப்பர் ஆட்சி செய்யறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு இது. இது எந்த அளவுக்கு ஒரு இழிவான செயல், கேவலமான செயல். ஒரு குழந்தைய போயிட்டு, மைனர் குழந்தைய போயிட்டு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்களா? இது எந்த அளவுக்கு ஒரு இழிவான செயல். அந்த ஸ்கூலை நீங்க கேவலப்படுத்துறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலை நீங்க கேவலப்படுத்துறீங்க, அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குற டீச்சரை நீங்க கேவலப்படுத்துறீங்க. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலே இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்த பேருக்கு வந்து தப்பா தெரியாதா? நீங்க ஆய்வு நடத்துறது சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகளையும் டீச்சரையும் இது மாதிரி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்களா? மத்தவங்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்ட்டு? இதுவே ஒரு பெரிய அஃபெக்ட். நீங்க கவர்மெண்டா இருந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலே கேவலப்படுத்துறீங்க ரீல்ஸை போட்டு. இதெல்லாம் எங்க போயிட்டு முறையிடுறது? சோ இவங்க ரீல்ஸுக்காக மட்டும்தான் யார் அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது, நம்மளுக்கு ரீல்ஸ் வந்துடணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு தான் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. சோ பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, லஞ்ச வாங்குறதுக்கு எவிடன்ஸ் கேட்டா கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னாரு, அதை வச்சுதான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க. சோ ரீல்ஸ்ல மட்டும்தான் இவங்களுடைய ஆட்சி இருக்குது, ரியல்ல இல்ல அப்படின்றது ரொம்ப வெட்டலிச்சமா தெரியுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.